ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளா எந்த நல்ல விஷயம் இன்னும் வந்து சேரலன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, ஏங்கி ஏங்கி தவித்து ஏமாற்றங்களை மட்டுமே எந்த விஷயத்துல பார்த்தியோ, அந்த நல்ல தகவல் நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு நல்லது நடக்க போகுது, உனக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்ற அந்த சந்தோஷ தகவல் நாளை நிச்சயமா உன்னை வந்து சேரும். இப்போது எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியாக மகிழ்ச்சியாக தூங்கு. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே உனக்காக கவலைப்படவோ யோசிக்கவோ சிந்திக்கவோ மாட்டாங்க. ஆனா உன் வாழ்க்கையை கண்டிப்பாக நீ சிந்தனை செய்துதானே ஆக வேண்டும். உன்னை சுத்தி சில உறவுகளை அன்பா இருக்கிறது போல இருந்தாலும் பல சமயங்கள்ல காயப்படுத்துறாங்களே கஷ்டப்படுத்துறாங்களே நினைக்கிற மாதிரி தான் அவர்கள் செயல்கள் இருக்கிறதா? கவலைப்படாத. சீக்கிரமா யார் எப்படிங்கிறதையெல்லாம் உனக்கு புரிய வைத்து உண்மையான உறவுகளையும் பொய்யான உறவுகளையும் உனக்கு அடையாளம் காட்டுறேன். நீ என்னதான் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பேசினாலும் ஒரு சில பேர் கத்தி போல உன்னை கத்தரிச்சிட்டு போகத்தான் நினைக்கிறாங்க. என்ன பண்றது? கத்திக்கு வெட்ட மட்டும்தானே தெரியும். அப்படி உன்னை விட்டு விலக நினைக்கும் மனிதர்களையும் வெட்டிட்டு போக நினைக்கும் மனிதர்களையும் அப்படியே விட்டுடு. அவங்க தானாவே பட்டு திருந்தி நீதான் சரி நீதான் நல்லவன்னு உன்னை தேடி வரும் காலமும் நிச்சயமாக வரும். முள்ளு காலில் குத்திடுச்சுன்னா முள்ளு வந்து குத்திடுச்சுன்னு முல்லை குறை கூறாதே. தவறான இடத்துல போய் காலை வச்சது உன்னுடைய தப்பு தானே. அதனால தப்பு யார் மீது என சரியாக உடனே யோசிச்சு பாதையை மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நீ செய்யற ஒரு விஷயம் தவறா போச்சுன்னா விதி சதி செஞ்சிருச்சு, காலம் ஏமாத்திருச்சு, நேரம் சரியில்லைன்னு கண்டதையும் காரணம் சொல்லாமல் நீயும் ஏதோ தவறு செஞ்சுட்ட, நீ யோசிச்சது தப்புன்ற முடிவுக்கு வந்துவிடு. ஏன்னா எதுவா இருந்தாலும் சட்டென்று தன் மீது குறையை போட்டுக்கொண்டு தான் செஞ்சதுதான் தவறுன்னு பழியை ஏற்றுக்கொண்டு எதை சரி செய்ய துடிக்கிறானோ மனிதன், அப்படி தவறை உணர்ந்து திருத்த நினைக்கிறவனுக்கு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நீ ஆசைப்படுற, அதற்கான முயற்சியையும் செய்யற. அப்படி இருக்கும்போது அதுக்கு பயனில்லாமல் பலனில்லாமல் போக நான் விடமாட்டேன். நிச்சயமா நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் அடைய முயற்சி செய்யற விஷயத்தையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேனேன் தங்கமே. ஏன்னா ஆசை இல்லாம முயற்சி செஞ்சாலும் அங்க பலன் இல்ல, முயற்சி இல்லாம சும்மா ஆசைப்பட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்தாலும் அங்கு பயன் இல்ல. ஆனா நீ உனக்காக விடாப்பிடியா முயற்சி செய்யற, வெற்றி பெற்றே தீரணும்னு உறுதியா இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். எல்லாருமே தன்னை விட்டு விட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கிறார்கள். முதல்ல மனிதர்கள் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளட்டும். இங்க இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கு. ஒண்ணு காலம், இன்னொன்று மௌனம். உன்னுடைய கஷ்டத்தையும் நான் காலத்தின் முழுவதுமாக போக்கி மௌனத்தை உனக்கு சந்தோஷமாக பெற்றுத் தருவேன். நீ எல்லாரையும் நம்புனினா அது ஆபத்தானது. அதே நேரத்துல யாரையும் நம்பாமல் இருப்பதும் மிகவும் அபாயகரமானது. ஏன்னா இந்த சமூகத்தில் மனிதன் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய சமூக பிராணியாகத்தான் இருக்கான். நீயும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பொருள் வாங்குவதோ காசு கொடுப்பதோ எதையாவது வாங்குவதோ பெறுவதோ செய்வதோன அடுத்தவனை சார்ந்துதானே இருக்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது அடுத்தவங்க மேல நம்பிக்கை வை. ஆனா கொஞ்சம் கவனமாயிருன்னு நான் சொல்றேன். ரகசியத்தை ஒருபோதும் இதுதான் என் மனசுல இருக்க துக்கம், இதுதான் என்னுடைய கஷ்டம், இதுதான் என் வாழ்க்கையில இருக்க ரகசியம்னு அடுத்தவன்கிட்ட சொல்லிடாத. ரகசியத்தை வெளிப்படுத்தினாலும் உன் நிம்மதி போயிடும். உன் மனசுக்குள்ளேயே துக்கத்தை அடக்கி வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாலும் உன் நிம்மதி போயிடும். அதனால எதை அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் எதை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவாரு. நல்ல விஷயங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. கெட்ட விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது உன் மன துக்கமும் பாரமும் உனக்கு சுலபமாக குறையும். நீ இத்தனை நாளா விடாமுயற்சியோடு உன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை வலிமையானதாக நான் மாத்தி காட்டுறேன். எதை இழந்தாய் என்பது முக்கியம் அல்ல, இன்னும் உன் வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்குன்றது தானே முக்கியம். நிச்சயமா உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கேற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு நான் நிச்சயமா எல்லா செல்வ சேமிப்புகளையும் அள்ளி கொடுப்பேன் என் தங்கமே. நீ பணத்தை எவ்வளவு குறைவா செலவு செய்யறன்றது மட்டும் முக்கியம் கிடையாது. எவ்வளவு உபயோகமா பயன்படுத்துறன்றதையும் நான் பார்ப்பேன். அதனால தேவைக்கு அவசியமான விஷயங்களுக்கு அளவான பணத்தை செலவு செய். அனாவசியமா கண்டதையும் வாங்க ஆசைப்பட்டு கொஞ்சமா வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு திட்டம் போடாதே. சரியான விஷயங்களை முறையாக செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கை வளமானதாக மாற்றும். நீ நினைச்ச விஷயத்தையும் உனக்காக நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன்.